அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மதி ஜாக்கிங் போயிட்டு ஓடி வர்றது அவங்களோட மாமனார் பார்க்குறாங்க. வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு, "மதி எதுக்காக இப்படி நீ ரோட்ல ஓடிட்டு இருக்க?" "மாமா நான் ஜாக்கிங் போயிட்டு வந்தேன் மாமா." "அதுதான் எதுக்கு? பொண்ணுங்க வீட்டுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்கு. அதை செய்கிறத விட்டுட்டு எதுக்காக இப்படி ரோட்ல ஓடிட்டு இருக்க? எல்லாரும் பார்க்குறாங்கல்ல. கண் இருந்தா எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. அதுக்காக நான் ஜாக்கிங் போகாம இருக்க முடியுமா? எனக்கு பிடிச்சிருக்கு. என் உடல் ஆரோக்கியத்துக்காக நான் போறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா?" அப்படின்னு நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சுரேஷ் "இங்க பாருமதி, வீட்ல எதனா ஒண்ணு சொன்னா கேளு. ஆர்கியூமென்ட் பண்ணாத. என்ன சொன்னாலும் கேட்டு பழகிக்கோ." "அப்படியெல்லாம் கேட்க முடியாது. நாளைக்கே வேலைக்கு போகாதன்னு சொன்னா, நான் போகாம வீட்ல இருக்க முடியுமா என்ன?" "நான் கண்டிப்பா போவேன். எனக்கு சரின்னு எது படுதோ, அது மட்டும் தான் நான் செய்வேன். தப்புன்றத நான் கேட்க மாட்டேன்." அப்படின்னு மதி திமிரா பதில் சொல்லி சுரேஷையும் நோஸ் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா மலரும் சமையல் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போயிட்டு மதி நானும் ஹெல்ப் பண்றேன்க்கான்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மாமியார் அங்க தான் உக்காந்துருக்காங்க. இப்ப மலர் ஒரு 10 முட்டை குக்கர்ல வச்சு வேக வச்சிடுறியாம்மான்றாங்க. "ஏன்க்கா 10? உங்களுக்கு வேண்டாமா?" உடனே அவங்க மாமியார் "மலருக்கு எதுக்கு முட்டை? அவ என்ன வெளிய போய் வேலையா செய்றா? வீட்ல சும்மா தானே இருக்கா." "எங்க அக்கா சும்மா இருக்காங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்ல இருக்க எல்லாருக்கும் சமையல் பண்ணி, எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. எவ்ளோ வேலை செய்றாங்க. அவங்களுக்கு முட்டை வேணாவா? அவங்களுக்கு முட்டை வேணும். அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும். இந்த வீட்லயே அதிகமா வேலை செய்றது அக்கா தான்." அப்படின்னு மலருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க மதி. இப்ப அவங்க மாமியாருக்கு செம்ம நோஸ்கட்டா இருக்கு. இப்படி வீட்ல இருக்கிற எல்லாரையும் ரவுண்டு கட்டி வச்சு செய்றாங்க நம்ம மதி. அதோட இந்த பிரமோஸ் முடிச்சிருக்காங்க.